வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கம் எடுத்துக்காட்டு 5.13 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 5.12 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 5.13 மர உருவ வரைபடத்தை எண்கோவையாக மாற்றுக. இங்கே ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடத்தை நம்ம எண்கோவையாக மாற்றணும். பாருங்கள், ப்ளஸ்ஸில் 2 தான் பிரிட்ஜ் இருக்குது. ஓகேவா, 2ஆக இருக்குது. அதை நம்ம ப்ளஸில் உள்ள லெஃப்ட் சைடை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். ரைட் சைடை அப்புறம் ப்ரூவ் பண்ணுவோம், எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ளதை அப்படியே எடுத்து வரைஞ்சிக்குவோம். அந்த வரைபடத்தை ஒண்டியும் மல்டிபிள் சிம்பிள் போட்டிருக்கோம்ல, அதை எடுத்து எழுதிக்குவோம். 10 6 10 × 6 இப்படி நான் அதை தனியாக எடுத்து எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ரைட் சைடில் உள்ளதை அதை தனியாக எடுத்து எழுத போகிறேன். இந்த ப்ளஸ் மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிள் அது அப்படியே தான் இருக்கும். இந்த வகுத்தல் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை இந்த சைடில் எடுத்து எழுதுறேன். வகுத்தல் 6 வகுத்தல் 2 அதை இப்படி எழுதுவோம். 6 வகுத்தல் 2. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ளதை எழுதணுமா, அதை எடுத்து எழுதுவோம். 10 × 6 10 × 6 எப்படி எழுதலாம், அதை ப்ராக்கெட்டுக்குள்ளார 10 × 6ன்னு எழுதிக்குவோம். 10 × 6. இந்த ப்ளஸ் குறி இருக்கா, அந்த ப்ளஸ் குறி எடுத்து எழுதிடுவோம். ப்ளஸ்ஸு. அடுத்து இந்த 6 வகுத்தல் 2 6 வகுத்தல் 2 6 வகுத்தல் 2. ஓகேவா, இதுதான் எண்கோவை. இது அப்படியே நம்ம எண்கோவைன்னு போட்டு எழுத வேண்டியதான். இப்போ நம்ம இந்த மர உருவ வரைபடத்தில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ளதை எடுத்து எழுதினோம். அடுத்து ரைட் சைடில் உள்ளது ஒன்றையும் தனியாக எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் இந்த 10 × 6 ஒரு ப்ராக்கெட் குறிக்குள்ள எழுதணும். அடுத்து அந்த ப்ளஸ்ஸை போட்டுட்டு வகுத்தலில் உள்ளதோ அது ப்ராக்கெட் குறியில் எழுதிக்கிட்டோம். அவ்வளோதான் இது. இதை நம்ம எடுத்து எண்கோவைன்னு போட்டுட்டு எடுத்து எழுதணும். எண்கோவை 10 × 6 ப்ளஸ்ஸு 6 வகுத்தல் 2. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும்